नरसिंह जयंती श्रीमद्भगवताय नमः। श्रीशैलेशयापात्रं विभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं व्यक्तिनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अष्टदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पूर्वभृगन्यां तुलसीगाननोद्भवां पाण्ड्ये विश्वम्भरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीयं गरुडाय नमस्तुभ्यं नमस्ते दक्षिणां पते नभोगमादिराजाय सुपर्णाय नमो नमः। रामानुजपदाम्बोजसंस्कृतं गुणवारितं दयाबालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयसुधां पुतिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभङ्गराजं श्रीकृष्णवर्यतनूजं तदपाप्तबोधं श्रीराघवार्य குருவன்பகமாஸ்ரயாமி. அவதாரங்கள் பல இருந்தாலும் தசாவதாரம் அது ரொம்ப விசேஷமானது. அதில் 4வது அவதாரமாக எடுக்கப்படுவது நரசிம்ம அவதாரம். பொதுவாக நரசிம்ம அவதாரம் ஒரு விசேஷமான ஒன்று. அவதாரங்களில் அம்மான்னு சொல்லக்கூடியது நரசிம்ம அவதாரம். நரசிம்மா அம்மா அம்மான்னா நரசிம்ம தான். அம்மான்னு கூட்டாலே ஓடி வரக்கூடியவன் எம்பெருமான். அதான் நரசிம்ம அவதாரம். முன்னொரு காலத்தில் ஹிரண்யகசிபுன்னு ஒரு ராட்சசன் இருந்தான். அவன் பிரம்மதேவனை குறித்து கடும் தபஸ் பண்ணிட்டு அவன் பிரம்மதேவன் இவருக்கு என்ன வர வேணும்னு கேட்டேன். சந்தோஷப்பட்டு எனக்கு தேவர்களாலோ மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டுக்குள்ளேயோ வெளியோ எங்கேயும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு வரம் கேட்டேன். பிரம்மாவும் சரி கொடுத்துட்டு போயிட்டேன். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் நமக்கு மரணங்கிறது கிடையாது, ஒன்றும் நடக்காது அப்படின்னு தேவர்கள் எல்லாரையும் போட்டு ஆட்டி படைச்சான். எல்லாமே 3 உலகமும் தங்கையில் தான் இருக்குது அப்படின்னு படைச்ச முடியர்களுக்கெல்லாம் பல கடுதல்கள் பண்ணான். உடனே எல்லாரும் எம்பெருமான்ட்ட போய் இது மாதிரி நடந்து போச்சு, சுவாமி தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணான். அப்பொழுது விசேடமாக அந்த ராட்சசனுடைய பிரஹ்லாதன் அவனுக்கு அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போதே தாயாருக்கு நாரத மகர்ஷி அவனாரில் அஷ்டாட்சரம் உபதேசம் செய்யப்பட்டது. அது அப்படியே அவனுக்கு மனசில் பதிஞ்சு கர்ப்பத்தில் இருக்கும்போதே அந்த ஒரு உபதேசம் பெற்றதும். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, இதுதான் அவனுக்கு ஜபம். இதையே சொல்லிகிட்டே இருந்தான். நல்ல பக்தன். இப்படி இருக்கும்போது உடனே இவனுக்கு இரண்யனுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ செய்யறதெல்லாம் தப்பு, ஹிரண்யாய நமஹா அப்படின்னு சொல்லு அப்படி. எல்லாதெல்லாம் கிடையாது, இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு அவன் சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டான். அவனும் பொறுமையாக ஒன்றுமாத உடனே அவனை என்னென்ன சிரமங்கள்லாம் படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தினா அவனை அடிக்கணுன்னா, வயலை தூக்கி போடுனா, எண்ணெயில் போடுனா, அதில் போடுனா, என்னென்னலாம் பண்ணி பார்த்தான். எப்போ பண்ணாலும் அவன் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவன்கிட்ட கிட்டமே ஒன்றுமே வரல. உடனே ஒரு நாள் ரொம்ப கோபம் ஏற்பட்டதும் ஹேய் இப்போ சொல்லிட்டு இருக்கியே நாராயணா சொல்லிட்டே இருக்கேடாப்பா, அவன் எங்கே இருப்பான், அவன் தெரியுமா உனக்கு அவனை அப்படின்னு கேட்டான். தெரியும், எங்கே இருப்பான், தூசியிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னா. அப்படியா, தூணில் இருப்பான் அப்போ அப்படின்னு கேட்டேன். எல்லாம் இருப்பான். உடனே அவன் வச்ச கதாயுதத்தை வச்சு பெருசாக அப்படியே ஒரு அடி அடித்தாது. அப்படியே தூணை பிளந்துட்டு நரசிம்மன் வந்தான். மகா உக்ரமாக வந்தான். எப்படி வந்தான், சாயங்காலம், அதாவது பகலும் இல்லை ராத்திரியும் இல்லை, நடு இடம். அதில் சாயங்காலத்தில் நம்ம பகவன் நாமாவை சொல்ல வேண்டும்.
எந்த விதமான ஒரு கெட்ட செய்கைகளும் செய்யக்கூடாது, கெட்ட விதமான ஒரு வழிக்கு போகக்கூடாது. அந்த வேளையில் நம்ம வந்து பகவன் நாம அதாவது சாயங்காலம் விளக்கேற்றிட்டு பெருமாள் ஸ்லோகம்லாம் சொல்கிறாள் பெரியவாள்லாம், அதே போல் நம்ம வந்து இது மாதிரி பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டாக்கா ரொம்ப விசேஷமான ஒரு நல்லதுகளை ஏற்படும். இதைத்தான் வேதத்தை சொல்லும்போது 4ஆம் காண்டத்தில் ருத்ரம் அப்படின்னு வரும். ருத்ரம் அப்படின்னா உக்ரம், கோபம் எல்லாமே உண்டு. இது எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடியது. ஹரிகேஷாயோபவீதினே புஷ்டானாம் பதயே நமஹ அப்படின்னு வேத வாக்கியம். அவன் தலையில் எப்படி இருக்கவன் தங்க கலரில் ஜொலிக்கிறான் அப்படியே. அந்த மாதிரி எம்பெருமான் அவதாரத்தை பற்றி விசேஷமாக சொல்கிறது. அப்படி சொல்லும்போது வேதத்தில் பல இடங்களில் சொன்னாலும் இதில் ரொம்ப விசேஷமாக சொல்கிறது நரசிம்ம அவதாரத்தை பற்றி. ருத்ரத்தை எடுத்து பதில் சொன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த காலத்தில் அந்த பிரதோஷ காலத்தில் ருத்ரன் சொல்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. நரசிம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம அது சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு சத்ருக்களே இருக்க மாட்டான். சத்ருக்கள் அப்படின்னாக்க எந்த விதத்தில் அவன் நம்ம குணமாகவே இருக்கலாம், எல்லாமே ஒழிகிறோம் அப்படின்னாக்க அதுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணும். இது சந்தியா காலங்களில் விளக்கேற்றிட்டு இந்த காதால் கேட்கலாம், எல்லோரும் சொல்லவும் முடியாது. காதால் கேட்டாலே ரொம்ப அப்படி விசேஷமான ஒரு மந்திரம் அது. சந்தியா காலத்தில் அதை கேட்கணும். ரொம்ப விசேஷமான மந்திரம். இப்பேற்பட்ட ஒரு எம்பெருமான் எப்படின்னாக்க சௌலபியன். ஆழ்வார் சொல்லும்போது பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படின்னு. எம்பெருமான் என்ன அப்படின்னாக்க எம்பெருமானே கதியை நம்ம போய் விழுந்துட்டோம் அப்படின்னாக்க அதுதான் அவனுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அவன் எப்படி இருந்தாலும் அவன் காப்பாற்றக்கூடியவன் அவன்தான். இதே ஒன்றுமே கிடையாது அப்படின்றதாக்க தெய்வமே இல்லைங்கிற சொல்கிறோம் இல்லையா, நாஸ்திகர்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு அவன் எப்படி இருப்பான், உக்கிரமாக இருப்பான். அதுதான் நரசிம்ம அவதாரம். அப்பேற்பட்ட எம்பெருமான் அவளை உக்கிரகத்தை பார்த்துட்டு உடனே எல்லோரும் என்ன பண்ணா, ஆஹா எல்லோரும் நடுக்கப்பட்டு உலகமே நடுக்கிறது. யாரை பார்த்து அவரை பார்த்துட்டு அவ்வளோ விசேஷமாக இருக்கார். எப்படி அவனுடைய வரம் என்ன, மனிதனாலும் சாகக்கூடாது, மிருகங்களாலும் சாகக்கூடாது அப்படின்னாக்க நரநாராயணன் மனுஷனாகவும் இருக்கான், மிருகமாகவும் இருக்கான். சிங்கமுகம், மனித உடம்பு, இதுதான் நரசிம்மம். இருந்து அவனை வந்து சம்ஹாரம் பண்ணுறான். அவனுடைய கோபத்தை தணிக்க என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் ஒரு இது பண்ணியிருக்கும் போது சரி மகாலட்சுமியை கூப்பிட்றான். மகாலட்சுமி உட்காந்துருக்கா, இருந்தாலும் அவருடைய எம்பெருமானுடைய கோபம் தணியலை. அப்போ தான் எல்லாரும் பிரகலாதனை சொல்லி, பிரகலாதன் தான் எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறான். அவன் பிரார்த்தனை பண்ணது என்னாச்சு, அந்த உக்கிரமெல்லாம் ஓடிப்போச்சு. அதான் பக்தனுடைய ஒரு எம்பெருமான்ட்ட போய் பக்தி பண்ணணும். பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டாள் சொல்லும்போது தீயினில் தூசாகும் செப்பேலும் பகவான் சொல்கிறாள் இல்லையா, நம்ம வெள்ள மனசோட எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம பண்ண பாவங்கள்லாம் தீயினில் தூசாகும் செப்பேல் பாபா என்று கோதையினுடைய வார்த்தை. அதேபோல் நாம் நரசிம்மன் செய்தி என்று விசேஷமாக சந்தியா காலத்தில் நித்தியமே சாயங்கால வேளையில் இல்லை சாயங்கால வேளையில் அதான் பிரதோஷ காலத்தில் விளக்கேற்றி நம்ம இந்த அனுபவத்தை ஃபுல்லாக இந்த கதைகளில் ஃபுல்லாக கேட்கலாம். இந்த மந்திரங்கள் ருத்ரம் அப்படின்னு பேர், நரசிம்மருக்கு உண்டான மந்திரம். அதை நிறையா பிரதோஷ காலத்தில் நம்ம சொல்லி கேட்குறது ரொம்ப விசேஷமானது, சொல்கிறது விசேஷமானது, சொல்லி கேட்கவும் கேட்கலாம். இவ்வளோ விசேஷமான ஒரு மந்திரம். எல்லாரும் மந்திரத்தை கேட்கணும், மந்திரத்தையாக கேட்கணும். என்ன சொல்லலாம், சொல்ல முடியாதவா கேட்கணும். இந்த எம்பெருமானுடைய வைபவத்தையும் கேட்கணும். கேட்கறது ரொம்ப விசேஷமானது. எல்லோரும் எம்பெருமானிடம் பிரார்த்தனை பண்ணி கொண்டு நாம் இவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், இவ்வளோ கஷ்டங்கள் பண்ணிட்டோம், எல்லாம் இல்லத்து எல்லாருக்கும் தெரியும்.
நம்ம நமக்கு செய்கிற தப்புங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சே நிறைய செய்கிறோம், தெரியாமையே செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். எதுவாக இருந்தாலும் நம்ம லக்ஷ்மி நரசிம்மன்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா அவன் என்ன தாய் குணமுடையவன். தாய்க்கு நமக்கு என்ன வேணும்னு தாயிட்ட கேட்க வேண்டியதில்லை. என்னென்ன வேணும்னு தாயே பார்த்து கொடுப்பா. அவன்கிட்ட நம்ம பக்தி பண்ணி அவனை சேவிச்சா போகிறோம், எல்லாமே கொடுப்பான். லக்ஷ்மி நரசிம்மன் பக்தர்களை காப்பதற்கே அவசரித்தவன். எல்லோரும் அவரிடம் பிரார்த்தனை பண்ணி கொண்டு எல்லோரும் சகல தோஷங்களும் விலகி, சகல கஷ்டங்களும் விலகி, சகல பாபங்களும் விலகி, சகல சௌபாகியங்களும் அடைய வேணும் என்று ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராம் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருவிழவெஞ்சமூர் கணபாடி ராஜகோபாலதாசன். ஸ்ரீமதி விட்டுச்சித்தார் யமனோ நந்தனஹேதபே நந்தநந்தன சுந்தரியை கோதாயி நித்யமங்கலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.